அதுக்கப்புறம் சொல்கிறேன் கேளுங்க. இவங்க என்ன சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, தப்பாருப்பா நான் இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவுறதுக்குள்ள, பொழுது விடியறதில்ல, சேவல் கூவுறதுக்குள்ள 3 தடவை நீ என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போற பாரு அப்படின்னு. அதுக்கு வேணான்றான், இந்த பாரு ஆண்டவரை, உங்க கூட நான் செத்தாலும் சாவேன கண்டி உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்கன்னா. சீசர்கள்லாம் எல்லாரும் செய்வான், ஆமா 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 எல்லாரும் சொல்லுங்க, ஆமா 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 நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. கடைசியில கெட்சமன தோட்டத்துக்கு போய் ஜபாலாம் முடிச்சுட்டு அவர் வெளியே வராரு. யூதாசு ஒரு டீமை கூட்டின்னு வந்துட்டான்னா அவன் சொல்லி இட்டுன்னு வரான், அந்த பாரு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அங்க யூதர்கள் ட்ரெஸ்ல இருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, யாராவது பேதுரு புடிச்சுன்னு போயிட போறீங்க, நான் யாரை முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் இயேசு. ராத்திரில சரியா தெரியாதாங்க. அப்ப என்ன பண்றான், கரெக்டா வந்து அதான் பாருங்க என்ன மாதிரி பிளான் பாருங்க. அந்த போர் சேவகர்களுக்கு சொல்லி கூட்டின்னு வரான். என்னன்றான், ராத்திரி டைமு ஐயா ஜபம் முடிச்சுட்டு வெளியே வருவாரு, சீசர்கள்லாம் இருப்பாங்க, இருட்டில் பாக்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, யூதர்கள் ட்ரெஸ் அதை போட்டுன்னு இருப்பாங்க, நீட்டா தாடி வச்சுன்னு இருப்பாங்க, நல்லா முடியெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு, அண்டர்டேக் மாதிரி. அதனால நான் யாரை கிஸ் பண்றேனோ கன்னத்துல அவர் தான் இயேசு, அனாவசியமா யாரையும் பிடிச்சின்னு போயிடக்கூடாது, இதுதான் டீல், உங்களுக்கா 30 வெள்ளி காசுக்கு நான் இயேசு இவர் தான் காட்டுவேன், முத்தம் கொடுத்து நீ அவனை லபாக்கன்னு பிடிச்சிங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்தவனும் கிட்ட வரோம், இயேசு அவனை பாச சேர்த்து செய்யுங்க அப்படின்னாரு. அதுதான் உடனே ரவி வாழ்க்கைன்னு முத்தம் கொடுத்தான், சிநேகிதனே மனுஷகுமாரனை முத்தத்திலையா காட்டி கொடுக்குறேன் நீ அப்படின்னு சொன்னவனா எல்லாரும் பிடிச்சவனும் அவ்வளவுதாங்க. மோசஸ் பாடுற மாதிரி, மோசஸ் ராஜசேகர் பாடினார்பா, துண்டகான துணியா காணும் ஓடின பேதுரு அண்ணனே அப்படின்றாரு. ஓட்டானுங்க ஆள் காணோம். என்ன சொன்னானுங்க, உங்க கூட செத்தாலும் நான் வார்த்தை சொன்னேன். அவர் சொல்றாரு, ஏற்கனவே அவர் மனசை புரிஞ்சு சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கறான், கடவுள் எதை பார்க்கறாரு, அப்ப இருதயத்தை பார்க்கற இவங்களுக்கெல்லாம் என்னன்றது அவர் தெரியும். ஏன்னா என்னை எப்படியோ புடிச்சவனா இவங்க குபு குபுன்னு ஓடிடுவானுங்க பாரு, தப்ப தப்புன்னு தெரிச்சு 4வது திசையில ஓடுவானுங்கன்னு நினைச்சாரு. அதே மாதிரி ஓட்டானுங்க புடிச்சவனும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆளே காணும், ஆள் அட்ரஸ் இல்லை, ஏசு எட்டுன்னு போயிட்டானுங்க. ராஜா அரண்மனையில் உட்கார வச்சு அங்கங்க அவரை வந்து சில பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணின்னு வரானுங்க. அப்போ இவர் தூரத்துல நின்று பேதுரு பாக்குறாரு. பேதுரு பார்க்கும் போதே எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து நீயும் கலிலேயனாகி இயேசு கூட தானே இருந்த அப்படின்னு கேக்குது. அதற்கு ஐயோ நீ சொல்றது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருக்கும் முன்னால ஒரு லேடி வந்து கேக்குதுங்க, நீ அந்த கலிலேயால இருந்து வந்த இயேசு கூட இருந்த ஆள் தானே அப்படின்னு கேக்குது. இவன் என்னன்றான் அந்த லேடி கிட்ட, ஐயோ நீ சொல்றது எனக்கு யாருன்னே தெரியாது. எப்படி இருக்கும் பாருங்க, இயேசு அவனை பாக்குற எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாருங்க யோசு. இவன் சொல்றான், அந்த லேடி கேக்குது, நீ இயேசு கூட இருந்த ஆள் தானே அப்படின்னு. இவன் சொல்றான், ஐயே எனக்கு யாருன்னு நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. அப்ப தலைவர் பாக்குறாரு, அவர் அடப்பாவி, என் கூடவே சோத்த துண்ணா, என் கூடவே தூங்கினா, என் கூடவே ஊரா சுத்தி ஊழியம் செஞ்சான், கட்சியில நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாருன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு ஐயா. அடுத்தது பாருங்க, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது எல்லா லேடிஸா தான் இருக்குது பாரு, வேற ஒருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகி இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொன்னாள். அவனா அறியேன் என்று ஆணையிட்டு, சத்தியமா சொல்றேன் அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு லேடி சொல்லுது, நீயும் அந்த அவர் கூட இருந்த நசரனாகி இயேசு கூட இருந்த ஆள் இருந்த. இவன் என்னன்றான், சத்தியமா சொல்றேங்க அவர் யாருன்னு தெரியாது. இல்லையா எப்படி இருக்கும் தலைவருக்கு. அப்போ நான் பார்த்து ஃபீல் பண்ணா, அவன் கொஞ்சமாவது கொஞ்சம் மாறுவான், கொஞ்சம் நினைப்பான், இல்லை ஆமா நானும் இருந்தேன் தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன கம்பீரமான வார்த்தையை விட்டான். ஃபர்ஸ்ட் உன் கூட சேர்ந்து சாமி என்ன கண்டி, நான் உன்னை மறுதளிக்கவே மாட்டேன்னு என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தான் பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்படிதான் சொல்றோம். நிறைய பேர் சொன்னாங்க பாருங்க, நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இதான் கேட்பேன், கடைசி சாவர வரைக்கும் இந்த ஆண்டவர் விட்டு போக மாட்டேன். அதான் மெயின் பாயிண்ட் எனக்கு. ஏன்னா வானம் ரெக்கார்ட் பண்ணுது, அதை வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குது, அதுல ரெக்கார்ட் ஆகுது உன் அறிக்கை.
நீ என்ன அறிக்கை செய்யற, அது ரெக்கார்ட் ஆகுது அங்க ஜீவ புஸ்தகத்துல. அப்ப நீ என்ன சொல்ற, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், நான் உள்ளளவும் அவரை மறக்க மாட்டேன், விட மாட்டேன், அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி எடுக்கிறோம் ஞானசம். எடுத்துட்டு இப்ப ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்றோம், இவன் அப்படிதான் சொன்னான் பார், செத்தாலும் சாவேனே கண்டி உங்களை நான் விட்டு போக மாட்டேன். இப்போ ஒரு லேடி, ரெண்டு லேடி தாங்க, லேடிஸ் போ அப்பால, நீ யாரு அந்த லேடிஸை சொல்லலாம், இப்போ நான் எதோ வந்துக்கிற விஷயமா நீ வந்து என்ன கேட்க போ அப்பாலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் பயந்துக்குன்னு என்ன சொல்றான், அந்த நசரன் அவன் யாருன்னு சத்தியமான்னு தெரியாது சார். முதல்ல நார்மலா சொல்லிடுறான். ரெண்டாவது என்ன பண்றான், சத்தியமா சொல்றேன் நான், இதை பாரு என் புள்ள உதவும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, என் புள்ள உதவும். அவங்க சொல்ற ஆக்ஷன் எல்லாம் பார்க்கணுமே. சில பெண்கள் மார்கள் சொல்றத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா, என் புள்ள உதவ சொல்றேன் பார். அது ஒரு அம்மா தாலி கயிறு எடுத்து இந்த தாலி உதவ சொல்றேன் பாரு சண்டையில சத்தியமான்றான். அடுத்தது பாருங்க, சற்று நேரத்துக்கு பின்பு அங்க நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், பேச்சா பார்த்தாலும் சிறுங்கிட்டு மாதிரி தெரியுது. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே வேணா நினைச்சுக்கிட்டான், அவங்க உன் பேச்சு கரெக்டா காது, நீ சிறுங்கட்டு தான் இஸ்துக்கு வா நபர். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இஸ்தா ஈத்தா கெல்லெத்து கெரி, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் நீ சிறுகட்டுதான். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பம்சன் ஒரு அம்மா, பம்சன் 3 டிகிரி வாங்கின ஒரு அம்மா. அப்போ என்ன சொல்றான், முதல்ல நம்ம சத்தியம் பண்ண என்ன பண்ணிடுவான், நம்பிடுவோம். ஏன்னா சத்தியம் வந்து ஒரு மனுஷன் சாதாரணமா பண்ண மாட்டான், சத்தியம் பண்ணா அது உண்மையாதான் இருக்கும். என்னம்மா நீங்களா சத்தியத்தை நம்புறீங்களா? எங்க ஊர்ல சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி சார், அப்பப்போ பண்ணுவோம், அப்பப்போ அதை சாப்பிட்டு சத்தியம். ஒரு அம்மா பாரு எதுக்கத்தால் சத்தியமா 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 சத்தியன்றதே மருந்து சத்தியமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சக்திமான்ற சத்தியமான்ற வார்த்தை சக்திமான்ற மாதிரி ஆயிடுச்சு காதுல வீடு. சத்தியமா 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 எதுக்கத்தாலும் சத்தியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன சத்தியம் பண்ணாதேன்ட்டார் ஆண்டவர். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தர் சத்தியமா பைபிள் சத்தியமா சொல்லி, பைபிள் ஏங்க சத்தியம் பண்ணக்கூடாதுங்க. இல்ல நீ பைபிள் சத்தியமா சொல்லு, சத்தியம் பண்ணக்கூடாதுங்க. அப்ப சத்தியம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், நீ போய் சொல்ற. ஏங்க பைபிள்ல போட்டு ஏதாவது காட்டு அப்படின்னாங்க, எடுத்து காட்டினேன். வானத்தின் பேர்ல, பூமியின் பேர்ல, நாட்டு ராஜாவின் பேர்ல, யார் பேர்லயும் நீ சத்தியம் பண்ணாத, முடிய வெள்ளையாவோ கற்பாவோ ஆக்க முடியாது, நீ குள்ளமோ உயரமோ ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது சத்தியம் பண்ணாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சி நீ ஏதாவது ஏடாகடமா சொன்னா அது தீமையினால நிறைஞ்சு போயிடும், பாவமா மாறிடும். அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டேன். உள்ளத இருக்குது சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சத்தியம் பண்ணா அது கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணணும். கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணு, கற்பூரத்தை அனுப்பிச்சு சத்தியம் பண்ணு. ஏங்க அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டுங்க, அனுப்பிச்சுட்டா எவ்வளவு நேரம் ஆகுது, அது நீ நம்பிடுவ. அதே இல்லையா, பைபிள் எடுத்து ஒரு அம்மா பைபிள் சத்தியம் சத்தியத்துக்கு சொல்றேன் பாரு, சத்தியத்துக்கு இருந்துச்சு. ஏம்மா நானும் இந்த நிறைய சத்தியங்களை பார்த்து இருக்க சத்தியத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. என்னடா இது அப்படின்றது. அதே இல்லையா, அதனால்தான் சத்தியம் ரொம்ப பெஜரா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாரி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. செஞ்சுட்டு சாரி எவ்வளவு வேல்யூபிளான வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? சாரின்ற வார்த்தை எவ்வளவு ஒரு உயர்வான வார்த்தை, எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? அது சும்மா சாரி, காலை மறிச்சிட்ட சாரி, சாரி எல்லாத்துக்கும் சாரின்ற வார்த்தை எவ்வளவு வேல்யூவானது, எவ்வளவு தரமான வார்த்தை சாரி. அந்த சாரியே அசால்ட் அப்பப்ப சாரி அப்படின்னு. சத்தியமும் எவ்வளவு ஒரு தரமான வார்த்தை, வேல்யூவான வார்த்தை. அது சும்மா சத்தியம், என் புள்ள சத்தியம், என் வீட்டுக்கார சத்தியம், தாலி சத்தியம், என் பொட்டு மேல சத்தியம். ஒரு அம்மா சொல்லு, இந்த பாரு என் நெத்தியில இருக்குது பாரு குங்குமம், அது மேல சத்தியம். தண்ணியில தான் எழுதணும் வார்த்தையை. அப்ப இவன் என்ன சொல்றான், சத்தியம் பண்ணா நம்பிடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டான், ரெண்டாவது ஒரு லேடி கேட்கும் போது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்ப அது அவன் சத்தியம் பண்றான்னா அப்ப இருக்காது போல, அந்த அவர் கூட அவர் ஃப்ரெண்டு கிடையாது இவரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், மூணாவது ஒரு லேடி வந்து கேக்குது. இல்ல அந்த மூணாவது கேட்கிற லேடி என்ன கேக்குது பாத்தீங்க, அங்க நின்றவர்களில் பேதுரு கிட்ட வந்து
மெய்யாகவே அவங்க சொல்றாங்க, சத்தியமாலாம் சொல்ல, என்ன சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்றாங்க. நீ அவங்கள ஒருத்தர் ஆளு, உன் பேச்சா பார்த்தாலே கரெக்டா தெரியுது நீ அல்லையான்னு சொல்ற. அப்பொழுது அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் தொடங்கினான். இப்ப என்ன பண்ணிட்டான், சத்தியாவை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு நான் சத்தியம் பண்ணனா நம்பிடுவாங்க. சத்தியம் தான் ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லையா? அப்ப அது ஒரு மனுஷன் பண்றான்னா நம்பிதானே ஆகணும். என்னம்மா நீங்க சத்தியமா சொல்றோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மன வியாகுலத்தோட சத்தியமா சொல்றோம் பாஸ்டர் அப்படின்னும் போது நான் என்ன நினைப்பேன், சத்தியம்லாம் பண்ணுனா மையால்மா தான் இருக்கும் போல. இவனும் என்ன பண்றான், சத்தியம்ன்றான், சபிக்கிறான், வேற என்னன்றான், பொல்லாதவன் அவன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, மோசமானவன் அவன், மோசமானவன் அவன். தம்பி உன்ன சொல்லப்பா, அவன் சொன்னா கூட நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டான். அதனால தான் எப்போ பாரு அவனையே நான் சொல்லுவேன். ஏன் சொல்லு, ஜென்டில்மேன் பையன், நல்ல பையன், தங்கமான பையன். அவன் சோஷியலா எடுத்துன்னு போயினா இருப்பான். அதனால தான் அவனையே கலாய்க்கிறேன் நான். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப இவன் சத்தியம் பண்ணிட்டான், சபிச்சுட்டான். இப்ப அந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடும், இவன் சபிக்கிறான், சத்தியமும் பண்றானா, அப்போ உண்மையாதான் இருக்கும் போல. ஆனா பேச்சு ஒரு மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது. ஆனா இவன் இல்லை போலன்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு போயிடுறாங்க. சேவல் கூவிட்டு அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் மனம் காசுந்து அழுவான். என்ன அழுகுறான், ஒன்னா உக்காந்து சாப்பிட்டோம், அவர் கூட சுத்தணும், அவர் கூட தூங்கணும், காடு மேடு மலை பள்ளத்தாக்கு அவர் கூட நடந்தோம், அவர் அற்புதம் செஞ்சதெல்லாம் பார்த்தோம், அவர் கூப்பிட்ட உடனே கடல் மேல நடந்து போனேன் நான், முதல் மனிதன். கடவுளுக்கு அப்புறம் தண்ணியில நடந்த ஒரு ரெண்டாவது ஆள் யாருன்னா பேதுரு. அப்பேற்பட்ட ஒரு பேதுரு கடவுளை தெரியாதுன்னே சொல்லிட்டான். சபிக்க ஆரம்பிச்சிட்டான், சத்தியமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ எவ்வளவு வேதனைன்னு அவனே குமரி அழுறான். கடவுள் சொன்ன மாதிரி சேவல் கூகுறதுக்கும் இயேசு அவனை பார்க்கறதுக்கும் அவன் இயேசுவை பார்க்கறதுக்கும் அந்த படத்துல செம்ம ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அந்த சீன் மட்டும் அந்த சீன் மட்டும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். மூணாவது அவன் சொல்லி சபிச்ச ஒன்னா சேவல் கூது, இயேசு பாக்குறாரு, இவனும் பாக்குறான் இயேசுவை. அப்படியே அந்த சீன் பயங்கர த்ரில்லிங்கா கொண்டு போவாங்க. அதை நான் போய் உக்காந்து அழுகுறான், தேம்பி அழுகுறான். ஆண்டவரே, நான் அவனை தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, உன் கூட ஒன்னா இருந்தேனே, ஒன்னா சாப்பிட்டேனே, கட்சியில இவங்க உருட்டுலாம் பார்த்து பயந்து போய் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். மனம் கசிந்து அழுகுறான். மனம் கசிந்து அழுதால அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பிட்டான், உணர்வு அடைஞ்சிட்டான் சார். அல்லேலூயா. அதனால சில நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், இயேசு இப்படிதாங்க மறுதளிச்சிடறோம். சில பேர் ஒரு அம்மா பைபிள் எடுத்துன்னு வரதுக்கு தயங்கின, பைபிள் எடுத்துன்னு வரது கிடையாது. சர்ச்சைக்கு வரும்போது பைபிளு அது என்ன சொல்லுவாங்க சார், எதுனா நினைப்பாங்க சார். எத்தனை பேர் பைபிள் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? பைபிள் எடுத்துன்னு வேணா அதுல ஒரு அசிங்கம். ஏன்னா என்ன பைபிள் எடுத்துன்னு போதும், எங்க போதும் சொல்லுவாங்க சார். அதனால பைபிள் ஒரு அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க, காஸ்ட்லி பைபிள் என்கிட்ட கேட்டு வாங்கிச்சுங்க. 900 ரூபாவோ 1000 ரூபாவோ. அப்போ நான் சொல்றது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ காசு கொடுத்து படிக்கவே தெரியாத ஒரு அம்மா அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ காஸ்ட்லியான பைபிள் என்கிட்ட வாங்கி சொன்னாங்க. வாங்கி கொடுத்தேன். என்னம்மா உனக்கு தான் படிக்க தெரியல, எதுக்கு இவ்வளோ காஸ்ட், சாதா ஒரு ரெட் பைபிள் வச்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளோ உயர்ந்த பைபிளை வாங்குறீங்கன்னு கேட்டது. படிக்க தெரிலனாலும் அது என் மார்போடு வச்சுன்னு இருப்பேன் சார். படிக்க தெரிலனாலும் அதை நான் படுக்கும்போது தான் என் தலைமாட்டில் வச்சுப்பேன் சார். அதில் ஏம்மா அப்படி வச்சுக்கிறேன்னா, இறைவன் வார்த்தை வடிவில இந்த பைபிள்ல இருக்கிறார் சார். இறைவன் வார்த்தை என்கிற வடிவில இந்த பைபிள்ல இருக்கிறார் சார். அதனால அந்த வார்த்தை அவர் இருக்கிறதுனால நான் அப்படியே மார்போட வச்சுப்பேன் சார். போகும்போது எங்க போனாலும் இதை எடுத்துன்னு போவேன், எடுத்துன்னு வருவேன் சார். படுக்கும்போது கூட தலைமட்டில் வச்சுப்பேன் சார் அப்படின்னு ஏசப்பாவை அப்படி சொல்லுமா. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப பாருங்க, சில பேர் பைபிள் இருந்தாலும் எடுத்துன்னு வர மாட்டாங்க. என்னன்னா கூச்சமாகுது, அச்சமாகுது, தயக்கமா இருக்குது, யாருன்னா இருந்தா கருப்பு பைபிள் எடுத்துன்னு போறேன்னு எதாவது சொல்லுவாங்களோன்னு அப்படியே வீட்டுல வச்சுட்டு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை என்கிற வடிவில் தெய்வம் எதுல இருக்கும் போது நீ தெய்வத்தை கையில கொண்டு வரது என்ன கெட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட அடுத்த வாரத்துல தயவு செய்து சொல்றேன், படிக்க தெரியலன்னா கூட அந்த அம்மா மாதிரி ஒரு பைபிளை வாங்கி வச்சு அது போகும்போது வரும்போது கொண்டு வாங்க. அதை பார்க்கும் போதே உன்னை கிறிஸ்டின்னு சொல்லுவான். அதை பார்க்கும் போதே நீ ஏசப்பா புள்ளன்னு சொல்லுவான். அதை பார்க்கும் போது நீ ஏசப்பாவை இப்படிதான் அறிக்கையிடுற செய். அது ரொம்ப நல்லது. உன் படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு பைபிள் உன் கையில இருக்கணும். பைபிள் கொண்டு வா, கொண்டு போ.
அந்த அம்மா சொன்ன மாதிரி மார்போடு வச்சுக்கோ, அதை நைட்ல படுக்கும் தலைமாட்டில் வச்சுக்கோ, அதை முக்கியமா வை. அது ஒரு புனித நூல். பரிசுத்த வேதாகமம் ஒரு பெரிய புனித நூல். அந்த நூல் உன் கையில இருக்கணும். செல்ல எடுத்துன்னு வந்துருக்காத. இல்லையா? என்னம்மா செல்லு மட்டும் எங்க போனாலும் விடாது, எடுத்துன்னு போகுது. கேட்டா கால் பண்ணுவாங்க சார், கால் பண்ணுவாங்க சார். பைபிள்ல மட்டும் சர்ச்சுக்கு தான் அறிக்கை எடுத்ததே கிடையாது. நம்ம அறிக்கை பண்ணங்க. தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை பண்றோமோ அவளுக்கு அவ்வளவு தேவன் நம்மளை அறிக்கை பண்ணுவார், நம்மளை நல்லா வைப்பார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை வேற லெவல்ல கொண்டு போவார். நம்ம ஆண்டவர் அறிக்கை பண்ணவே இல்லைனாக்கா நம்மளை எப்படி ஆண்டவர் கனம் பண்ணுவார்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்பட்டு போவார்கள் என்று சொன்னார். அப்ப நம்ம அவரை எப்படி பண்றோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி உயர்த்துறோம், எப்படி அவர் நல்லவர்னு சொல்றோம்? அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இல்லையா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவன் பவுல் இங்க இடத்துல சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு? பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரி, வேத பாரகன், இப்படிப்பட்ட ஆள்களுக்கு, யூதர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை நீங்க மறுதலிச்சு சிலுவையில அடிச்சிட்டீங்கடான். அந்த தேவனை யாக்கோபு தேவனா வணங்கினாரு, ஈசாக்கு தேவனா வணங்கினாரு, யாக்கோபு தேவனா வணங்கினாங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்க சிலுவையில யாருன்னு தெரியாதுன்னு அடிச்சிட்டீங்கடா, கொன்னுட்டீங்கடா. பிலாத்து அப்ப கூட பிலாத்து என்ற ராஜா அவரை விடுதலை ஆக்குறதுக்கு மனசா இருந்தான். அந்த பிலாத்து சொல்றான், இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, இவரை ஏன்டா சிலுவையில் அறியணும்னு சொல்றீங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்கிட்ட கேட்டான். ஆனாலும் நீங்க என்ன சொன்னீங்க? அவர் உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு. இந்த உலகத்துல அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தாரு, ஊழியம் செஞ்சாரு. அந்த ஊழியம் செய்யும் போது உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, உன்னை குணமாக்குனாரு, பேயை ஓட்டினாரு, எல்லாத்தையும் பண்ணி குஷ்டரோகம் எல்லாம் குணமாக்குனாரு. இப்படி எல்லாம் செஞ்ச அந்த தேவனை அவன் இயேசு விடுதலை ஆக்கணும்னு சொல்லும் பொழுது, இயேசுவானா எங்களுக்கு யாரை விடுதலை, பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அவனை விடுதலை ஆக்க வச்சிங்க. ஒரு குற்றவாளிய, ஒரு அக்யூஸ்ட விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவரை, ஒரு பரிசுத்தமானவரை சிலுவையில அறிஞ்சிட்டீங்கடா. ஆனாலும் தேவன் அவரை 3வது நாள் உயிரோட எழுப்பிட்டாரு. அப்ப நீங்க அவரை மறுதளிச்சிங்கடா. இயேசு கிட்ட நன்மை பெற்ற ஜனங்கள்லாம் போய் சாட்சி சொல்லிச்சான், சிலுவையில அடி, சிலுவையில அடி, சிலுவையில அடி. கூட இருந்தவனே மறுதளிச்சான் பேதுரு. அங்க இருக்கிற ஜனங்க, அற்புதம் பெற்ற ஜனங்களாம் என்ன பண்ணுச்சு? அவங்கள என்ன சொல்லிச்சு? பிலாத்து சொல்றான், இவரை ரிலீஸ் பண்ணலாம், ஒரு குற்றம் இல்லை, ஒரு பாவமும் செய்யல, இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பிலாத்து ராஜாவே, தீர்ப்பு கொடுக்குற ராஜாவே சொல்றான். ஆனா ஜனங்க என்ன சொன்னா, இல்ல இல்ல சிலுவையில் அடி, சிலுவையில் அடி. ஒரே வார்த்தை ஓங்கி ஒலிச்சது, ஒரே வார்த்தை ஓங்கி ஒலித்தது. என்னன்னா சிலுவையில் அடி, சிலுவையில் அடி, இயேசுவே சிலுவையில் அடி. அப்ப அவன் சொல்றான், பண்டிகை நாட்கள்ல 2 பேரை விடுதலை பண்றதா இருக்குது, ஒருத்தரை விடுதலை பண்ணுவோம். பரபாஸ் இருக்கிறான், அவன் பயங்கரமான ஒரு அக்யூஸ்ட். அவனை நான் ரிலீஸ் பண்ணணுமா, இயேசுவை ரிலீஸ் பண்ணணுமான்னு கேட்கறான். பரபாசை ரிலீஸ் பண்ணிட்டு இயேசுவை சிலுவையில் அடிச்சிருங்க. இப்படி மறுதளிச்சாங்களாம் இயேசுவை. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஆபிரகாம் தேவன், ஆனா ஆபிரகாம நீ கும்பிடுற, ஆபிரகாம உயர்த்தி பேசுற, அவர் வணங்கின தேவனை சிலுவையில் அடிச்சுட்ட. ஈசாக்கு அவரு வணங்கின தேவனை சிலுவையில் அடிச்சுட்டு ஈசாக்க எங்க முற்பிதாக்கள்னு சொல்ற, யாக்கோப எங்க முற்பிதாக்கள், மூதாதியர் அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த யாக்கோபு வணங்கின கடவுளை சிலுவையில் அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லும் போது ஆனா தேவன் 3வது நாள் அவரை எழுப்பிட்டாரு பாரு அப்படின்னு. அப்போ இந்த மறுதளிச்ச டீம் எல்லாம் இருக்குங்க பாத்தீங்களா? பிலாத்து ராஜாக்கு அடுத்த காலம் வேற ஒரு ராஜா தோன்றுனான். அந்த ராஜா காலத்தை எக்கச்சக்க யூதர்களை கொண்டான். இந்த மறுதளிச்சாங்க பாரு, எல்லாம் கொண்டு குவிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வந்தான், அவன் கொண்டானா. அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வந்தான், அவன் கொண்டானா. இப்படியே அடுக்கடுக்கா ராஜாக்கள் வர வர யூதர்களை கொண்டு குவிச்சான். கடைசியா நாம வாழ்ந்த நாட்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிட்லரு 6 லட்சம் ஒட்டு மொத்தமா கொண்டான் பாரு. 6 மில்லியன் யூதர்கள், 6 மில்லியன்